நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பாம்பன் பாலம் திறப்பதற்காக வர இருக்கிறாரு. இந்த நிலையில நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை அன்போடு அழைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் சங்க தலைவர்கள் மற்றும் அங்கு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் போன்ற அனைத்து நிர்வாக பொறுப்புல உள்ள முக்கிய தலைவர்கள், முக்கிய ஆசிரியர்கள் அனைவருமே நம்ம பாரத பிரதமரை அன்போடு அழைக்கும் காணொலி. இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. இதுல முதலில் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி குயின் மேரி அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை வரவேற்கிறாங்க. முக்கியமா இவங்க தான் அந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். First of all, I like to introduce myself. I am Queen Mary, retired HM and ex-Panchayat President of this village Talachipeda. நாளை மறுநாள் நம்முடைய தீவுக்கு வருகை தரும் நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தீவினுடைய உச்சக்கட்ட உயர்ந்த ஒரு திட்டமாகிய இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்கு வருகை தர உள்ளார்கள். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய ஊர் மற்றும் இந்த கமிட்டியினுடைய சார்பாக எங்களது அன்பான இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் திரு எடிசன் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் காட்சியை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. என் பேர் எடிசன், ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர். நம்ம பாரத பிரதமர் வர 4ஆம் தேதி இலங்கை பிரயாணம் போறாங்க. இந்த இருநாட்டு உறவுல மீனவ பிரச்சனையை பிரதானமா பேசுறதாக செய்திகள் வாயிலா நாங்க அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம பாரத பிரதமர் முதல் ஆட்சிக்கு வந்த முதல் தொடக்கத்திலேயே இலங்கையில சிறை, அதாவது தூக்கு தண்டனை கைதி அறிவிச்சவங்களையே அன்றைக்கு நம்ம பாரத பிரதமருடைய ஆளுமையினால நம்ம இந்தியாவுக்கு மீட்டுக் கொண்ட அளவுக்கு உள்ள தகுதி வாய்ந்த ஒரு பிரதமரா இருக்கிறாங்க. அதுக்கு இந்த மீனவ சமூகம் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கு. 6ஆம் தேதி இங்க ராமேஸ்வரம் பகுதியில பாம்பன் பாலத்தை திறக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு. இதை நாங்க முழுசா மீனவ சமூகம் அனைவருமே சந்தோஷத்தோட நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம். ஏன்னா 5ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள மீனவர் பிரச்சனை முற்றிலுமே முடிச்சுருவான்னு சொல்ற நம்பிக்கை மீனவர் மத்தியில பரசுரமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் பாரத பிரதமர் இலங்கை போறதை நாங்க வரவேற்கிறோம். அது மாதிரி இலங்கை தமிழ்நாட்டுக்கு இந்த பாம்பன் பாலத்தை திறக்கிறதையும் எல்லாருமே மன மகிழ்ச்சியோட எதிர்பார்த்திருக்கிறோம். இலங்கையிலும் பிரச்சனை தீர்க்க போற வல்லமை பாரத பிரதமருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த நம்ம நாட்டுக்கு ஒரு அடையாளமா இருக்க போற பாம்பன் பாலத்தை துறக்க போறதுலயும் நாங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். இதனால மீனவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இலங்கை சார்ந்து கலைந்துட்டு பாலத்தை துறக்கும் போது மீனவர்கள் மாதிரி சந்தோஷப்படுற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 5 மாவட்டத்து மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை 40 காலமா தொடர்ச்சியா இருக்கு. இது ஆளுமை இருந்த நம்ம மோடி ஐயானாலதான் தீர்க்க முடியும் சொல்ற நம்பிக்கை வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிய வருது. யாரோ எதோ சொல்லலாம், ஆனா யாராலும் எதுவும் முடியாதுன்னு சொல்றது இந்த மீனவர்களுக்கு தெரியும். அதனால மோடி ஐயா போற நேரத்தில் தீர்வு காணும் சொல்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மாதிரி பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் பாலத்தை திறக்கும் போது மீனவர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தோட மோடியாக எனக்கு வரவேற்போம்னு இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் திரு எமிரேட் அவர்களை பாரத பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கும் காட்சியை பார்த்துட்டு வந்துருங்க. ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்க தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகிற 6ஆம் தேதி பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக ராமேஸ்வரம் வருகிறார்கள். ஒட்டுமொத்த மீனவர் சமூகம் எல்லாம் அவருடைய வரவை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறக்க வர்றது அது இந்த தீவுக்கு வர்றது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு. அவங்க வரவை நாங்கள் வரவேற்று காத்திருக்கோம். இந்த சூழ்நிலையில் அவங்க 11 ஆண்டு கால ஆட்சியில பாரத பிரதமர் ஆட்சிக்கு அந்த 2014 இலங்கை சிறையில 3 ஆண்டுகளா போதைப் பொருள் கடத்தினதா தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில வாடிக்கொண்டிருந்த அந்த மீனவர்களை உடனடியாக இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி விடுதலை செய்து தந்ததற்கு நாங்க வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களா இருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேசிய மீனவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தங்கச்சி மரத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை வரவேற்கும் காட்சி. இந்த காட்சியை பார்த்துட்டு மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஜனாதிபதி சின்னத்தம்பி தலைவர் தேசிய பாரம்பரிய மீனவர் கூட்டமைப்பு. பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகிற 6ஆம் தேதி பாம்பன் பாலத்தை திறக்க வராரு. அதற்கு நாங்கள் மீனவர் சார்பாக நாங்கள் வரவேற்பு அளிக்கிறோம். அதே சமயத்தில் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்ல மீனவர்கள் கடமைப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகளாக மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்கப்படாமல் இருந்த சூழ்நிலையில் எங்களோட கோரிக்கைகள் மத்தியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லாத இருந்த சூழ்நிலை 1980 மண்டல் கமிஷன் பரிந்துரையில் மீனவர்களுக்கு தனி அமைச்சரகம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்ல சூழ்நிலையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இதுக்கான எந்த ஒரு முயற்சி செய்யாத நிலையில் 2019ஆம் ஆண்டு மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி மீனவர்களுக்கு
ஒரு தனி அமைச்சரகம் அமைச்சு கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்ல விருப்பப்படுறோம். அதே போன்று இந்த மீனவ சமூகத்திற்கு பிரதம மந்திரி மச்சுவாரா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் வரை இன்னைக்கு வந்து நிதி உதவி செய்து மீனவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு ஐயா மோடி ஐயா முயற்சி செய்யறாங்க. அதற்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு கிட்டத்தட்ட 11,056 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்து இந்த தமிழக மீனவர் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. அந்த செயலுக்காக நாங்கள் ஐயா மோடி ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போன்று இலங்கை சிறையில பொய்யான குற்றச்சாட்டுல சிறைப்படுத்தப்பட்ட ஒரு 5 மீனவர்களை, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களை உடனடியாக மீட்டு கொடுத்த ஐயா மோடி ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே போன்று கடந்த காங்கிரஸ் சர்க்கார் காலங்களில் மீனவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 10 கோடி 12 கோடி அப்படித்தான் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. ஐயா மோடி ஐயா வந்து அதுக்கப்புறம் மீன்வளத்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2,700 கோடி ரூபாய், மச்சுவாலா யோஜனை திட்டத்தில் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய், 25,000 கோடி ரூபாய் இப்படி தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கி மீனவர் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற ஐயா மோடி அவர்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அதே போன்று இந்த மீனவர்கள் பாக்ஸில் சென்றுள்ள மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும், அவங்களுக்கு மாற்றுமுறை மீன்பிடி தொழில் உருவாக்கப்படும் சொல்லி 2018 ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மீனவர்களுக்கு வந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கிறதுக்கான எல்லா வகையான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்த ஐயா மோடி ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தொடர்ச்சியாக பாரத பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் சந்திச்சு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இதற்கான வாய்ப்புகளை இந்த மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு வருகிற 4ஆம் தேதி 5ஆம் தேதி இலங்கைக்கு பயணமாக செல்றாங்க மோடி ஐயா. அந்த சூழ்நிலையில அங்க முக்கியமாக இந்த தமிழக மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை பேசப்படும் நம்புறோம். ஏன்னா கடந்த மார்ச் 13 மற்றும் 28ஆம் தேதிகளில் மத்திய அரசு சார்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை இங்க தமிழகத்திலிருந்து பாண்டிச்சேரி மீனவர்கள் குழு அமைச்சு சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 28ஆம் தேதி மீனவத்துறை அமைச்சர் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது போன்ற சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையை ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவதற்காக மோடி ஐயா கடுமையாக முயற்சி செய்யறாரு, நாங்கள் நம்புறோம். அதற்கு அவங்க நன்றி தெரிவிக்கிறோம். அதே சூழ்நிலையில பாராளுமன்றத்தில் திமுக கூட இந்த நடவடிக்கையை பாராட்டும் வழியில இருக்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த கச்சத்தீவு மீனவ பிரச்சனை, தமிழக மீனவ பிரச்சனையில நிரந்தர தீர்வு நோக்கி பயணிக்கிற மோடி ஐயா அவர்களுக்கு மீனவ சமுதாயம் சார்ந்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை நம்ம தமிழக மக்கள் எப்படி அன்போடு வரவேற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காணொலி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.